கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புது வருஷம் பிறந்து 3 நாளாவது. இன்றைக்கி நாம் இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம், இந்த வருஷத்துடைய தீர்க்க தரிசனங்கள்னு வீடியோ போட்டால் யாரும் பார்க்க போகிறதில்ல. ஏற்கனவே பாஸ்டருங்க நிறைய போட்டிருப்பாங்க. அங்கே அது நடக்க போகுது, இங்கே இது நடக்க போகுது, அமெரிக்காவில் சூறாவளி வரப்போகுது, இந்தியாவில் பஞ்சம் வரப்போகுது, சீனாவில் வெள்ளம் வரப்போகுது, எத்தியோப்பியாவில் கொள்ளை நோய் வரப்போகுது, ஜப்பானில் நிலநடுக்கம் வரப்போகுதுன்னு நிறையா அள்ளி விட்ருப்பாங்க. ஆனாலும் அதையெல்லாம் நீங்கள் தீர்க்க தரிசனம்னு நினச்சிட்ருப்பீங்க. அதே மாதிரி நிறைய வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாங்க. உம்மை கீழாக்காமல் மேலாக்குவேன், வாலாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு நிறைய வசனங்களை அவங்க தீர்க்க வாக்குத்தத்தமாக சொல்லியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஐஸ்வர்யம் கொடுக்குற அல்லது நிறைய பணம் கொடுக்குற, நிறைய பொருள் சேர்க்கிற ஆசீர்வாதங்களை தான் அவங்க தொடர்ந்து சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதை தான் வாக்குத்தத்தமாகவும் சொல்லியிருப்பாங்க. சரி, இந்த வாக்குத்தத்தம்லாம் நல்ல வாக்குத்தத்தம் தானே, இதெல்லாம் பைபிளில் தானே இருக்குது, இதில் என்ன நமக்கு சிக்கல் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனாலும் தீர்க்க தரிசனங்கிறது என்ன, வாக்குத்தத்தங்கிறது என்ன? வாக்குத்தத்தம் பழைய ஏற்பாட்டில் நிறையா இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் நிறையா கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நமக்கேற்ற வாக்குத்தத்தம் என்ன, நமக்கேற்ற தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னு நாம் ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா, நமக்கேற்ற தீர்க்க தரிசனங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம கிறிஸ்தவங்களாக இருக்கிறவங்க கையில் இருக்கிற பைபிள் தான் தீர்க்க தரிசனம். எப்படி வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு தீர்க்கமாக சொல்கிற அந்த வசனம் தான் தீர்க்க தரிசனம். அதே மாதிரி வாக்குத்தத்தங்கிறது ஒரே ஒரு வாக்குத்தத்தம் இருந்தால் இவங்க இந்த பெண்டிகாஸ்ட் பாஸ்டருங்க இல்லை தங்களை ஊழியக்காரர்னு சொல்லிக்கிட்டு நிறைய வாக்குத்தத்தங்களை இந்த புது வருஷத்தில் அடுக்கி உங்கள்கிட்ட கொடுத்துட்ருக்குற இந்த ஊழியக்காரங்க மத்தியில் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் இவங்க சொல்கிற எல்லா வாக்குத்தத்தையும் அடித்து நிறைவிடும். அது என்ன வாக்குத்தத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா 1 யோவான் 2:25 அதில் பார்த்தோன்னா, நித்திய ஜீவன் அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் அப்படின்னு இருக்குது. அப்போது நித்திய ஜீவன் ஒன்று கிடைச்சிட்டா நமக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. இந்த உலகத்தில் உள்ள ஐஸ்வர்யங்களோ உலகத்தில் உள்ள ஆசீர்வாதங்களோ எதுவுமே தேவையில்லை. ஆனால் அதை விட்டுட்டு இந்த பாஸ்டருங்க நம்மளுடைய தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு, நம்மளுடைய ஆசைகளை புரிஞ்சுக்கிட்டு நமக்கு உலகப்பூர்வமான ஐஸ்வர்யம் குறித்த ஆசீர்வாதங்களை தான் இவங்க வாக்குத்தத்தமாக தந்துட்டுருக்காங்க. ஆனால் உண்மையான வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்புன்னு கிறிஸ்து நமக்கு கொடுத்த அந்த வாக்குத்தத்தம் தான். அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நம்ம ஓடுறது தான் நல்லது. இதுதான் நாம் இந்த பூமியில் வாழுகிற எல்லா வருஷத்துக்குமான, எல்லா நாட்களுக்குமான வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தத்தை நோக்கி நம்ம வாழ்க்கையை நகர்த்துவோம். இதை இதுவரை காதுள்ளவர்களாய் கேட்டதற்கு நன்றியுடன் கூடிய ஸ்தோத்திரங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.